அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சாரீலேருந்து லாங் கவுன், அதுவும் அம்பர்லா கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அம்பர்லா கட்டிங் பண்ணும்போது நிறைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் போடாமல் சிம்பிளான மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கட் பண்ணுற சாரியோட ஃபுல் வியூ இப்படி தான் இருக்க போகுது. முந்தியில் மட்டும் அந்த ஃப்ளவர் டிசைன் கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கும். பேலன்ஸ் இருக்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் இடம் விட்டு இருக்கும். பாருங்கள், இதுதான் சாரியோட முந்தி. இது வந்து லாங் கவுனோட அப்பர் பார்ட்டாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். சென்டர் போர்ஷன் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் யூஸ் ஆகும். இந்த சைடும் அந்த இன்னொரு சைடும் இது ரெண்டுமே ஸ்லீவ்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்க எல்லா போர்ஷனுமே நம்ம லாங் கவுனோட பாட்டம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷன் வந்து நம்ம பாட்டம்க்கு யூஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தேன் இல்லையா. இதில் மேலேயும் கீழேயும் இருக்க பார்டரை வந்து தனியாக ரிமூவ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பார்டர் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த சென்டரில் இருக்க போர்ஷன் வந்து 4 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணி நம்ம அம்பர்லா கட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பார்டர் வந்து கீழே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு லைனிங் கிளாத், ரேஷன் கடையில் கொடுத்த கிளாத்து தான் நான் லைனிங்க்கு யூஸ் பண்ண போகிறேன். லைனிங் கிளாத்தில் இப்போ இந்த பார்டர் இருக்கிற ஒரு சைடை ஃபுல்லாக பிரித்து எடுத்துக்க போகிறேன். சாரீ வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால இந்த பார்டரோட கலர் தெரியும். ஸோ அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் லைனிங் கொடுக்குறதா இருந்தால் அப்படியே கொடுத்துக்கலாம். அந்த கலர் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மீதி இருக்க துணியை 4 செட்ஸ் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்னு. இந்த மடிப்பெல்லாம் கலையாமல் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு கையில் லைட்டாக தேய்ச்சிட்டிங்கன்னா இந்த சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அளவு சுடிதார் எடுத்துக்கலாம். அளவு சுடிதார் வச்சு தான் இந்த அம்பர்லா கட்டிங்கே பண்ண போகிறேன். இந்த சுடிதாருமே கரெக்டாக டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கணும். லைனிங் பார்த்திங்கன்னா 4 லேயர்ஸ் ஆஃப் கிளாத் இருக்கும். நம்ம தைக்க போகிற ஃப்ராக்கில் டாப் வந்து நம்மளுக்கு எவ்வளோ லென்த்தில் வேணுமோ அவ்வளோ லென்த் வந்து இந்த சுடிதாரில் மார்க் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதோட மார்க் கரெக்டாக வந்து லைனிங்கில் வச்சுக்கலாம். டாப்போட லென்த் எவ்வளோ வேணுமோ அதே லென்த்துக்கு வந்து லைனிங்கில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம சுடிதார் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். சுடிதாரை வந்து ஃபோல்ட் பண்ணுறது கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா அதை வச்சு அதுக்கு பக்கத்துலேயே எப்படி வீடியோவில் காட்டுறேன்னா அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சுடிதாரோட மெஷர்மெண்ட் கரெக்டாக இதிலே மார்க் பண்ணி முடிச்சாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டில் ட்ரா பண்ண லைன் பக்கத்துலேயே மறுபடியும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இது தையலுக்காக. நெக், ஷோல்டர் அப்புறம் ஆர்ம் ஹோலுக்கு வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் பக்கத்தில் வச்சு ட்ரா பண்ணால் போதும். வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். தையலுக்கு வந்து நம்ம இவ்வளோ தான் விடுவோம். சைடில் மட்டும் ஒரு 1 இன்ச் இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ கேப் விட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த லைனிங்கை. நம்ம வந்து லைனிங்கில் கட் பண்ணது வந்து பேக் நெக்கோட மெஷர்மெண்ட். லைனிங்கில் 2 பீஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு பீஸ் வந்து பேக் நெக்கு அப்படியே விட்டுட்டு இன்னொரு பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். பேக் நெக்கோட ஃப்ரண்ட் நெக் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு எவ்வளோ லோவாக தேவையோ அதை வந்து லைனிங்கில் நம்மளுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே மெஷர்மெண்ட் வந்து நம்ம சாரியில் வச்சு இப்போ கட் பண்ண போகிறோம். இதுதான் சாரியோட முந்தி. இந்த முந்தியில் வந்து இந்த ஃப்ளவரெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ்டாக பார்க்க அழகாக இருக்குது. ஸோ இது வந்து லாங் கவுனோட டாப்க்கு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த முந்தியை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். முந்தி மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை 4ஆக மடிச்சுக்க போகிறேன். வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த அட்ஜஸ்ட் எல்லாம் கரெக்டாக வச்சு மடிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத் எடுத்து இது மேலே கரெக்டாக வச்சு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். வைக்கும்போது கரெக்டாக பார்த்து வைங்க. 2 பக்கமும் ஃபோல்டட் போர்ஷன் இருக்கிற மாதிரி பார்த்து வைங்க. அதாவது சாரியோட மடிப்பு பகுதியும் லைனிங்கோட மடிப்பு பகுதியும் கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த சாரியில் கட் பண்ணும்போது நான் நெக் கட் பண்ணலை. அது வந்து தைக்கும் போது கட் பண்ணால் போதும். அது கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து கரெக்டாக ஷேப்பாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்லீவ்ஸ்க்காக ரெடி பண்ண போகிறோம்.
ஸ்லீவ்ஸ் கட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ இன்ச்சஸ் தேவையோ அந்த இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்க போகிறேன். சுடிதாரில் பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவ், அதனால் அது இல்லாமல் எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு வச்சு நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஸ்லீவ்ஸ் கட் பண்ணும்போது பெரிய மெஷர்மெண்ட்ஸ் எதுவும் தேவையில்லை. எப்படி நம்ம வந்து டாப் கட் பண்ணமோ அதே மாதிரி தான் அந்த ஸ்லீவ் ஸ்பாட் கரெக்டாக வச்சுட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மார்க் பண்ண இடத்துல நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். சுடிதாரோட ஸ்லீவ்ஸ் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் பெருசாக இருந்தனால நான் அதே மெஷர்மெண்ட்டில் வச்சு கட் பண்ணிவிட்டேன். உங்களோடது வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம மார்க் பண்ண இடத்த தாண்டி இன்னொரு இன்ச் எக்ஸ்ட்ரா கேப் விட்டு தான் கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சாரியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால நான் ப்ளீட்ஸ் வச்சு தைச்சிக்க போகிறேன். லைனிங்கில் சாரீ கரெக்டாக வச்சு மடிப்பெடுத்து அது மேலே வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி மடிப்பெடுத்து வச்சுட்டு தைச்சிக்கலாம். இப்போ டாப்பும் ஸ்லீவ்ஸும் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாட்டம் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெட்டீரியல் போட்டுட்டு அதுக்கப்புறமா லைனிங் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு 3 பக்கம் பின் பண்ணிக்கோங்க. வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி. இந்த மாதிரி கிளாத் மேலே போடும்போது ஸ்லீவ்ஸ் கிட்ட செக் பண்ணிக்கோங்க. அந்த ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 3 பக்கமும் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணி அந்த நெக் போர்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம கட் பண்ணணும். பாருங்கள், நெக் போர்ஷனில் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த 1/2 இன்ச் விட்டுட்டு இந்த நெக் போர்ஷனை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இந்த 3 பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு வீடியோவில் பார்க்குற மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. திருப்பி ஃப்ரண்ட் போர்ஷனை இதே மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த 2 பார்ட்டோட ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ்ஸும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸ் வந்து ப்ளீட்ஸ் வச்சு தான் தைக்க போகிறேன். இந்த கிளாத் வந்து லென்த்தாக இருக்கிறனால. நம்ம முந்தியில் தானே டாப் கட் பண்ணோம், அது போக இருக்கிற கிளாத் வந்து இந்த மாதிரி லென்த்தாக இருக்குது. ஸோ நான் இது மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுக்க போகிறேன். வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. பாருங்கள், கீழே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அதே மாதிரி கரெக்டாக ப்ளீட்ஸ் மேலேயும் வச்சு மேலேயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். மேலேயும் ஒரு தையல் போட்டுக்க அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், டபுள் சைடும் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ்ஸும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு டாப்பில் அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஸ்லீவ்ஸும் அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பாட்டம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.